அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வைபர் வாய்ஸ் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் ராசதமிழின் அன்பு வணக்கங்கள். இதுவரை நாம் கட்சிகளின் தேர்தல் வியூகங்களும் அதில் இருக்கும் சிக்கல்களை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எப்படி இருந்தது, திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எப்படி இருந்தது என்பது பற்றி 3 பாகங்களாக பிரித்து போட்டிருந்தோம். இப்பொழுது தமிழ் தேசியத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு சொல்லையே செயலாக மாற்றிக்கொண்டு வந்து கொண்டிருப்பவர் தமிழ் தேசியவாதி செந்தமிழன் சீமான் அவர்களின் கட்சியின் தேர்தல் வியூகங்கள் எப்படி இருக்கும், அதில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படலாம், அவற்றில் என்ன சிக்கல்களை அவர் சந்திக்கப் போகிறார் என்பதை பற்றி நமக்காக நமது அரங்கத்திற்கு நேரடியாக வந்திருக்கிறார் தமிழ் தேசியவாதி அரசியல் விமர்சகர் திரு ராஜ்கவின் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தற்பொழுது 4 முனை போட்டியானது தேர்தல் வியூகத்தில் நடைபெற்று கொண்டிருப்பது தமிழகத்தில். இதில் நாம் 2 பிரதான கட்சிகளை நாம் அதை பற்றியும் அதன் சங்கடங்கள் பற்றியும் அதன் வியூகங்கள் பற்றியும் முழுமையாக மக்களுக்காக எடுத்துரைத்தோம். இன்று 3வது முனையாக இருப்பவர் திரு செந்தமிழன் சீமான். அவர் தன் கட்சியை தொடங்கி இதுவரை யாருடனும் கூட்டணி செல்லாமல் ஒரு கொள்கை பிடிப்போடு அழகாக தன் கட்சியை மெருகேற்றி என்ன இன்னல்கள் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் இன்று வரை தனித்தன்மையாக தமிழக அரசியலில் உருவெடுத்து ஒரு நட்சத்திரமாக நிற்கிறார். அவரது அரசியல் வியூகங்கள் எப்படி இருக்கும், அதனால் அவர் சந்திக்க போகும் சங்கடங்களும் சாத்தியக்கூறுகளும் என்ன? வணக்கம். வைபர் வாய்ஸ் நேயர்களுக்கு, அதன் நிர்வாகி கவிஞர் ராசதமிழ் அவர்களுக்கும் எனது வணக்கம். பொதுவாக 2026 தேர்தல் என்பது சுறுசுறுப்பாக இன்று எல்லா கட்சிகளும் இயங்க ஆரம்பித்து விட்டன. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இது 3 அல்லது 4 முறை போட்டியாகத்தான் நிச்சயமாக இருக்கப் போகிறது. அது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இதில் சீமான் அவர்கள் ஏற்கனவே அவர் கணிசமாக கடைசியாக 2024 வருட பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 10% ஓட்டுகளை நெருக்கி வாங்கியிருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய சாதனை. பல கட்சிகள் அவ்வப்போது 3வது அணியாக போட்டியிட்ட போதெல்லாம் இந்த ஓட்டு சதவீதம் என்பது குறைவாகத்தான் இருந்தது. இதை மிக 10% ஓட்டு வாக்குகள் பெற்று ஒரு 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 தனி பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக இது வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கப் போவதில்லை. ஆனால் இவருக்கான காலம் என்பது எதிர்காலத்தில் அவர் நிச்சயமாக அமையும். தொடர்ந்து இதே பாதையில் பயணித்தார் என்றால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் அவருக்கான ஒரு களம் அமையும் என்பதில் நிச்சயமாக அனைவருக்கும் உடன்பாடு இருக்கும். இன்று திமுக அதிமுக கூட்டணிகள் ஏற்கனவே கடந்த தேர்தலில் நல்ல ஒரு வாக்கு சதவீதம் பெற்றிருந்தது. தொடர்ந்து திமுக கூட்டணிகள் வெற்றி பெற்று கொண்டே இருக்கின்றன. அதேபோல் அதிமுகவும் கிட்டத்தட்ட 10 தோல்வி பழனிசாமி என்று சொல்லும் அளவிற்கு தோல்விகளை சந்தித்தாலும் இன்று அது தனது கூட்டணியை மிகவும் உறுதிப்படுத்துவதில் குறிப்பாக பாஜக மற்றும் அதனுடன் சேரக்கூடிய கட்சிகளாக தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி, அதிமுகவின் கிளை பிரிவுகளான அமமுக மற்றும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நிச்சயமாக இதில் இணைய இருக்கிறார்கள். அப்படி இணையும் பட்சத்தில் அது ஒரு மாபெரும் கூட்டணியாக அமையும். இவ்விரு பெரிய கூட்டணிக்கு இடையில் 3வது கூட்டணியாக திரு சீமான் அவர்கள் களமிறங்குகிறார் என்றால் நிச்சயமாக அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றால், எப்பொழுதுமே இவ்விரு கட்சிகள் பிடிக்காதவர்கள் கணிசமாக ஒரு 20% ஓட்டுகள் இருந்து கொண்டிருக்கிறது. அதை கடந்த காலங்களில் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதே 10% ஓட்டுகள் 2009 தேர்தலில் வாங்கியிருந்தார். தொடர்ந்து 2016 தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் அந்த ஓட்டு சதவீதம்
கிட்டத்தட்ட அதே 10%. ஆனால் அது ஒரு கூட்டணி கட்சியாக போட்டியிட்டார், 3வது அணி அமைத்து போட்டியிட்டார்கள். தொடர்ந்து 2021 தேர்தலில் சீமான் ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றார். அன்று அணிகள் அதிகமாக இருந்தன. அதில் 3வது அணியாக ஒரு அன்று அமமுக திரு டிடிவி தினகரன் அவர்கள் தனியாக போட்டியிட்டார்கள், தேமுதிகவுடன் கூட்டணி அமைத்து. அதோடு திரு கமலஹாசன் அவர், நடிகர் கமலஹாசன் அவர்களும் ஒரு குறிப்பிட்ட செய்த வாக்குகள் வாங்கி பெற்றிருந்தார்கள். அதே கிட்டத்தட்ட அனைவரும் பிரிந்து வாக்குகள் வாங்கியிருந்தார்கள். ஒரு 3% வாக்குகளை பெற்றிருந்தார். பின்னர் 2024 பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய உச்சமாக 10% வாக்குகளை பெற்றிருக்கிறார். தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் திரு செந்தமிழன் சீமான் அவர்கள், அவரது கட்சியான நாம் தமிழர், இந்த கட்சியின் அடிப்படை கொள்கைகள் வேறு. இது தமிழ் தேசியம் பேசும் கட்சியாக இருக்கிறது. அப்பேற்பட்ட கட்சி கூட்டணிக்கு போகுமா, அல்லது அவர் எப்பொழுதும் போல கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிடுவாரா? அவருக்கு கிடைக்கும் எத்தனை சதவீத ஓட்டுகள் இது கூடுமா அல்லது குறையுமா கடந்த காலத்தை விட கம்பேர் பண்ணுறப்ப? அதை பற்றி இது கொஞ்சம் சொல்லுங்களேன். நிச்சயமாக நல்ல கேள்வி. திரு சீமானை பொறுத்தவரை அவர் ஏற்கனவே தெளிவாக சொல்லிவிட்டார். அவருக்கு வந்து விழும் வாக்குகளானது திராவிடத்திற்கு எதிரான வாக்குகள், குறிப்பாக தமிழ் தேசிய வாக்குகள், அதுவும் குறிப்பாக இளைஞர்களின் வாக்குகள். இந்த வாக்கானது திராவிடத்துக்கு எதிரான வாக்குகள் என்பதால் அவருக்கு இருக்கும் இந்த சிக்கல் என்னவென்றால், எந்த கட்சியுடன் கூட்டணி சேர்ந்தால் அது அவர் மீதான அந்த நம்பிக்கை போய்விட வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக அவர் அந்த தவறை செய்யக்கூடாது என்பது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தும் கூட. அவர் செய்ய மாட்டார். காரணம், அவர் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு எந்த கட்சியுடன் கூட்டணி போக முடியும்னு நினைக்கிறீங்க? குறிப்பாக பார்த்திங்கன்னா அதிமுக திமுக 2 கட்சி கூட்டணிகள். அதை தாண்டி விஜய் இருக்கிறார். விஜய் இப்போது தான் வந்திருக்கிறார். அவருடன் சேர முடியாது. ஸோ அவர் தனியாக இருப்பது நிச்சயமாக ஏற்கனவே வாங்கிய வாக்கு சதவீதத்தை விட கணிசமான சதவீத வாக்கள் கூடுதலாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. எதிர்காலத்தில் அவருக்கு இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான வழியை நோக்கி செல்ல வாய்ப்பு இருக்கிறது. அவர் அப்படியே தொடர்ந்தால் நல்லது. நிச்சயமாக அவருக்கு தமிழக மக்களுக்கு அவர் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படும். தற்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது பாரதிய ஜனதா கூட்டணியில் பங்கு பெறுவதால் இந்த சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து சிதறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த சிறுபான்மையினர் ஓட்டு சதவீதம் திரு சீமான் அவர்களுக்கு சாதகமாக அமையுமா? இது மிகவும் கடினமான கேள்வி. நிச்சயமாக சிறுபான்மையினர் வாக்கு விட வாய்ப்பில்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. காரணம் என்னவென்றால், பிஜேபியிற்கு நேர் எதிரான கட்சி என்று பார்த்தால் அது திமுக கூட்டணி என்பது பொதுவாகவே எல்லா சிறுபான்மையர்கள் பார்க்கிறார்கள். நிச்சயமாக பிஜேபி கூட்டணி வரக்கூடாது என்று நினைக்கும் ஒட்டுமொத்த சிறுபான்மையரும் நேர் எதிரான திமுக கூட்டணி தான் வாக்களிப்பார்கள். நிச்சயமாக அது சீமானுக்கு போக வாய்ப்புகள் குறைவு. அப்படியே போனாலும் ஒரு அதிகபட்சம் 2-5% வாக்குகள் வேண்டுமானால் அவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் சொல்ல முடியாது. தங்கள் கருத்துப்படி திரு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் கணிசமான வாக்குகள் பெறுவார். முந்தைய வாக்குகளை காட்டிலும் கூடுதல் சதவீதம் கிடைக்கும் என்பது தங்களது கருத்து. வைபர் வாய்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.